மாலை வணக்கம். இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். சனி பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய உலக உயிர்களை எல்லாம் காத்து இன்பங்களை தந்த நாள். அந்த சிவபெருமானுக்கு நாம் நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானை வணங்கிய ஒரு அடியார், ஒரு நாயனாரை பற்றி நாம் பார்க்கிறோம். அதுதான் இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடிங்கிறது ஒரு ஊர், பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஊர் தான் இளையான்குடி. மாறநாயனார் என்பவர் சிவனடியார். அந்த சிவனடியார் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் இறைவனை வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். அந்த மாறனார் செல்வந்தர், எல்லா வளமும் இருக்கின்ற ஒரு செல்வந்தர். என்ன வேண்டுமோ மக்களுக்கு தேவையோ அவருடைய தொழில் என்றால் உழவு தொழில். எவ்வளவு சிறப்பிருந்தாலும் கூட உணவு இல்லை என்றால் மக்களால் வாழ்ந்த எந்த பயனும் கிடையாது. கோடி கோடியாக பணம் இருந்து பல சொத்துக்கள் இருந்தாலும் கூட உனக்கு தேவையானது உணவு, அடுத்தது உடை. நீ வாழ்வதற்கு அந்த உணவு வேண்டும். அதனால் உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார். எது வேணும்னா உணவு வேண்டும். அந்த மற்றவர்கள் எல்லாம் தொழுது உண்டு பின் செல்வர். அந்த உழவு செய்ய தொழிலை செய்தால் மட்டும்தான் நாம் உயிர் வாழ முடியும். இந்த வள்ளுவர் சொல்கிறார், சுழன்று ஏற்பின்னது உலகம் உழந்து உழவே தலை. இந்த உலகத்தில் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் கூட, சிந்தித்து பாருங்கள், எத்தனை தொழில்கள் இருந்தாலும் கூட உழவு தொழிலை காட்டிலும் சிறப்பான தொழில் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. உலக உயிர்கள் எல்லாம் காக்கின்ற தொழில் உழவு தொழில். அந்த உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அந்த உழவனை மறந்துவிட்டால் இந்த உலக உயிர்கள் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த உழவனை வணங்க வேண்டும் அல்லவா? நாம் இப்பொழுதெல்லாம் மறந்து போகின்றோம். வேறு தொழில் சம்பாதிக்கின்றவனை நினைத்து பெருமைப்படுகின்றவரை தவிர அந்த அவன் உழைத்து நமக்கு தருகின்ற அந்த உணவுப் பொருளை யாரும் நினைத்து பார்ப்பதை இல்லை. அது எவ்வளவு தவறு என்பதை உணர வேண்டும். எதிர்காலத்தில் சொல்கின்றார்கள், பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், சொத்துக்கள் இருக்கும், ஆனால் நீர் கிடையாது, உணவு கிடையாது. அந்த உணவன் இல்லை என்றால் எப்படி நீர் வாழ முடியும்? நீ பணத்தை வைத்துக் கொண்டு, தங்கத்தை வைத்துக் கொண்டு, வைடூரியத்தை வைத்துக் கொண்டு என்ன பயன் இருக்கிறது? எந்த பயனும் கிடையாது. ஆனால் உணவு எவ்வளவு முக்கியம். அந்த தொழிலை செய்து வந்தவர் தான் அந்த மாறனார். நேர்மையான தொழில். அவருடைய வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் உழைக்க வேண்டுமோ உழைத்து உழைத்து முன்னேற வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஏற்ற ஒரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த அந்த வரமாக இருக்க வேண்டும். சிறந்த வரம் இருந்தால்தான் நல்ல மனைவி அமையும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏற்ற மனைவி அந்த மாறனார். இரண்டு பேரும் அந்த பூமியை பார்த்து, நாங்கள் எங்களால் முடிந்தளவுக்கு உழவு செய்கின்றோம், இறைவா அதற்கு வேண்டிய பலனை கொண்டு உழைத்து சம்பாதித்தார்கள். நாள் ஆக 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 அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் உயர்ந்து விட்டது. செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள், பணக்காரர்களாக மாறிவிட்டு எல்லா செல்வம் கிடைத்து விட்டது. ஆனால் அப்படி செல்வம் கிடைத்தாலும் கூட நான் என்ற ஒரு ஆணவம் இல்லாமல், ஒரு கர்வம் இல்லாமல், தலைகணம் இல்லாமல் அந்த மாறனார் சிவனடியார்களை கண்டால் உருகி விடுவார்கள். எந்த பக்கத்தில் பார்த்தாலும் சரி, சிவன் அடியார்கள் என்றாலே அவருக்கு உயிராக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த மாறனார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாருக்கு எப்படியாவது உணவிடணும் என்ற அந்த எண்ணத்துடனே ஒரு நாளைக்கு ஒரு அடியார் கொடுத்தது. அப்பதான் மனசு ரெண்டு பேருக்கு எப்படிப்பட்ட உணவா யார் அடியார்கள் வருகின்றார்களோ அவர்களை அமர வைத்து நலம் விசாரித்து இன்முகத்தோடு, விருந்தினர் வீட்டுக்கு வந்தால் இன்முகத்தோடு வரவேற்கின்ற பொழுது மனம் மலர்ந்து விடுகின்றது. அவர்களை அமர வைத்து வேண்டிய உணவு, அறுசுவை உணவு, அதில் இனிப்பு, துவர்ப்பு, காப்பு, கசப்பு, புளிப்புன்னு சொல்ல எல்லா
சமைத்து அந்த நாக்கிற்கு சுவையாக தருகின்ற அந்த உணவை அந்த சிவனடியாருக்கு வழங்குவார். ஒரு நாள் கூட தவறாமல் அந்த கொடுத்து அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் புகழ்பாட ஆரம்பித்தார்கள். அந்த இளையான்குடி சென்றால் அந்த மாரநாயனார் உணவுகள் கொடுத்து தானத்தில் சென்று அன்னதானம் சொல்வார்கள் இல்லையா, அந்த அன்னதானம் யார் வயிற்று பசிக்க வேண்டி வருகின்றார்களோ அவர்களுக்கு உணவு தருகின்றார் என்ற பெருமை ஊரெங்கும் பரவிவிட்டது. ஒரு நாள் கூட தவறாமல் வந்த அடியார்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு நல்லவர் மாறனார். அப்படிப்பட்ட ஒரு மனைவி, 2 பேருமே நல்ல எண்ணம் படைத்தவர். வாழ்க்கைக்கு சிறந்த தேவை தெரியுங்களா? எண்ணம் நல்லா இருந்தாலா எண்ணம் போல் வாழ்வு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனால் கோடி பணம் இருந்து எத்தனை கோடீஸ்வரர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தானம் தர்மம் செய்கின்றார்களா? அருளை தேடுகின்றார்களா? பணம் 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 என்று அதற்குள்ளேயே அலைந்து கொண்டு அவர்கள் எந்த ஒரு புண்ணியத்தையும் சம்பாதிக்காமல் இறுதி நாள் வரையும் அவர்கள் சென்று விடுகிறார்கள். எந்த ஒரு புண்ணியத்தையும் சம்பாதிக்கும் அந்த பணம் எதற்கு? யாருக்கும் உதவாமல் இருக்கின்ற பணம் எதற்கு? நீயும் அந்த பணத்தை அனுபவிக்கவில்லை, பிறருக்கும் தரவில்லை, எந்த ஒரு அறத்தையும் சம்பாதிக்கவில்லை, அந்த பணம் எதற்கு? ஆனால் இவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட பணிவுடன் நல்ல தன்மையுடன் பிறருக்கு உதவும் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொரு நாளும் செய்த அந்த உதவியின் காரணமாக அவருடைய புகழ் மேலோங்கி பரவிவிட்டது. ஆனால் இதை சிவபெருமான் உலக மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி உழவினாலே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த அந்த மாறனாருக்கு திடீர் ஒரு சோதனை. இத்தனை ஆண்டுகள் நாம் வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டோம், நமக்காக எதிர்பார்க்கிறோம். ஆனால் வந்தவர்களுக்கு வேண்டிய மன திருப்தி அடைகின்ற அளவுக்கு வேண்டிய உணவு கொடுத்து விட்டோம். இப்பொழுது ஒரு சோதனை காலம். ஒவ்வொரு நாளும் அவருடைய செல்வம் குறைந்து கொண்டே வருகின்றது. ஏதோ ஒரு வழி. அது எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. அவருடைய வயல்ல எது போட்ட எது விளைஞ்சாலும் கூட அந்த உழவுல ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். அப்போ பணம் எல்லாம் விரயமாயிடுச்சு அப்படின்னா எல்லாமே பணம் போயிடுச்சு. கையில் வச்சிருக்கின்ற தங்க கட்டிகள் எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. அவரிடம் என்னென்ன செல்வம் இருக்கோ செல்வம் எல்லாம் மறைந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கடைசியில் அவர் குடிசையில் வாழ்கின்றார். அரண்மனையில் இருக்கின்றவர்கள் மிகப்பெரிய வீட்டில் இருக்கின்ற அந்த மாறனார் இப்பொழுது எல்லா செல்வத்தையும் இழந்து சிறிது சிறிதாக ஒரு தாழ்ந்த நிலைக்கு வருகின்ற நிலை. ஒரு குடிசை வீட்டில் இருக்கின்றார். இப்போ கூட அடியார்களுக்கு கொடுக்கறதுல தவறு. அன்னைக்கு அரசு உணவு கொடுத்தாங்க, இன்னைக்கு என்ன இருக்கோ அதை அன்னைக்கு அவங்களுக்கு என்ன திருப்தி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தேவைப்படுமோ அவங்களாம் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா செல்வத்தை எடுத்து ஒரு குடிசையில் வாங்கின்ற பொழுது ஒரு நாள் இவர்கள் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை. கணவன் மனைவி அன்பு மட்டும் பெரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு யாரும் பார்க்க முடியாது. கணவன் மனைவி மனைவி சொல்றாங்க, எல்லா செல்வத்தையும் இழந்து விட்டோம், மனதார இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டோம், ஆனா இன்னைக்கு எல்லா செல்வம் குறைந்து விட்டது. என்ன காரணம் தெரியல. சோதனைகள் இப்படி வந்தாலும் கூட வாழ்நாள் முழுவதும் நம்மால் என்ன முடியுமோ அதை செய்து விட வேண்டும் என்று கடவுளுக்கு சொல்ல அந்த மாறனாலும் அதை ஏற்றுக்கொண்டு சரி இன்று நம் வீட்டில் உணவு இல்லை, என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்றுக்கல. 2 பேருமே தண்ணி மட்டும் ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டு 2 பேரும் மத்தியானம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்படியே சரி சாயந்தரம் வரைக்கும் பார்த்துக்கலாம். இரவு நேரம் ஆயிடுச்சு. சமைக்கிறதுக்கு வீட்டில் ஒன்றுமே உணவே ஊருக்கே போட்டோம். வந்த அடியார்களுக்கெல்லாம் தான தர்மம் செய்வோம். இப்போ இவங்க சாப்பிட்றதுக்கே உணவு. அப்போ இன்னைக்கு பட்டினியாக தூங்கிடலாம். பட்டினிங்கிறத விட கடவுள் அந்த நீராக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுவே எவ்வளவு பெருசு. அந்த நீரே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே தூங்குறாங்க. மழை பயங்கரமான மழை. வெளியில் வீடு குடிசை வீடு
2 பேருமே சாப்பிடல. கடவுள் கொடுத்தது இன்னைக்கு நீராக இதுதான் கொடுத்துருக்கு. எவ்வளோ பெருசு பாருங்க, கடவுள் கொடுத்தது தண்ணியாகவும் கொடுத்துருக்காரு. 2 பேரும் கூட்டிட்டு இருக்கும்போது இரவு நேரம் 10-11 மணி ஆச்சு. அந்த குடிசைக்காக சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் யார் வருது? இந்த மழை பெய்யுற காலத்தில் நம்ம குடிசை வீடவும் கட்டிட்டு இருக்காங்களே, இவங்க யாருன்னு தெரியலன்னு சொல்லி மனைவி சொல்றாங்க. வாங்க கதவு திறந்ததான் ஒரு சிவனடியார். இவருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன பண்ணணும் தெரியாம ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அவங்க திரும்பி பார்க்குறோம், மனைவி வருவாங்க. பார்த்த உடனே சிவனுடையார் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன, ஏன்னா எல்லா நாளும் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை, இவங்களும் சாப்பிடல, தண்ணி குடிச்சிட்டு தான் தூங்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சிவனடியார் வந்துட்டார். என்ன பண்ண தெரியாது, மெதுவாக இந்த கதவை திறந்து 2 பேருமே கை கூப்பி வணங்கி உள்ளே வர சொல்லும் போது அவர் மழையில் நனைஞ்சிருக்கார். வந்த உடனே என்ன சொன்னேன், ஒரு துண்டு எடுத்து வந்து சரியா அதை தொடச்சி ஒரு துணி எடுத்து கொடு, சரியா அடியாரே இப்படி நன்றி வந்திருக்கீங்க, எவ்வளோ குளிரா இருக்கு உங்களுக்கு, இவ்வளோ மழையில வந்திருக்கீங்க, உங்க உடம்பு எதுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு எடுத்து கொடுக்குறாங்க. தொடச்சி நீங்க உட்காருங்க. அவங்களுக்கு அன்னைக்கு வரவங்களெல்லாம் ஆசனத்துல உட்கார வச்சாங்க. அப்படின்னா சிம்மாசனத்துல உட்கார வச்சு அங்க பட்டாடை விடுத்தி வச்சு அது மேல உட்கார வச்சு அரசு உணவு கொடுத்து பாத பூஜை செஞ்சு மகேஸ்வர பூஜை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, குடிசை வீடு, தரையில தான் உட்காரணும். அந்த அடியார் வந்து, அடியாரே இப்படி வந்திருக்கீங்க, உடல் இவ்வளோ வருத்தம் அடைஞ்சிருக்கு, இவ்வளோ மழையில நனைஞ்சிருக்கீங்களே அப்படின்னு இப்படி உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க. அவரு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்காரு, வாயில படுத்துட்டு இருக்காரு. உள்ள போய் 2 பேரும் பேசுறாங்க. மனைவி கேட்குறாங்க, என்ன பண்றது, வீட்டுக்கு வந்தா உணவு கொடுத்தே ஆகணும், இத்தனை நாள் கொடுத்துட்டோம், ஆனா இன்னைக்கு வந்துட்டாரு, நம்ம சாப்பிட்றதுக்கே வழியிலேயே என்ன பண்ணுறது. அப்போ 2 பேருக்கு என்ன செஞ்சு தெரியாம கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி வந்து கொடுக்கணும்னா அவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, இவங்க சாப்பிடல அதையும் சொல்ல முடியாது. அந்த நேரத்துல 2 பேர் அப்படியே இறைவனை வணங்கி, ஐயா என்ன பண்றது, அடியாருக்கு செய்யணுமே, இத்தனை நாள் செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் அப்படியே கண்ணீர் மனசுக்குள்ள. அது என்ன சொல்ல தெரியல. அப்போ அந்த மனைவி சொல்றாங்க, கொடுத்தே ஆகணும், வீட்டில் சாப்பாட்டு இல்லை, பக்கத்து வீட்டில் போய் கடன் கேட்க முடியாது, யாருமே இல்லை, நள்ளிரவாயிடுச்சு, எல்லாரும் தூங்கியிருப்பாங்க, எந்த வீட்டுக்கு போய் கதவு தட்டி வாங்குறீங்க, மழை வேற பெய்யுது, ஆனால் வெளியில் போக முடியாது இல்லையா, இப்போ உணவு கொடுத்தாகணும், நைட்டு 11 மணி 12 மணி, என்ன பண்ணுறோம். அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, நம்ம வீட்டில் நெல் இருக்கு அப்படின்னா காலையில் தான் மத்தியானம் போய் என்ன பண்ணுவோம், நம்ம சின்ன வயலில் அந்த இடம் தான் நமக்கு இருந்தது, நம்ம இதுக்கு மேலே சாப்பாட்டுக்கு வேண்டி விதைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த விதைச்ச நெல் அங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு தோட்டத்தில். சரி அது என்ன இருக்கும் அப்படின்னா, மழையில் அந்த விதைச்ச நெல்லாம் இப்போ மேலே வந்துடும். இப்போ தான் விதைச்சிருக்காங்க, மழை பெஞ்சதுனால அது அப்படியே அந்த நெல் மேலே வந்துடும். அங்கே போய் இந்த கூடை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் அப்படி வாங்கி எடுத்து போகணும். என்னுடைய மனைவி எவ்வளோ சிந்தனை பாருங்க. விதைச்ச நெல் சரியா மத்தியானம் வந்திருந்தா அந்த நெல்லை கொடுத்துருக்கலாம், நம்ம அப்போ தான் தோட்டத்தில் போய் விதைச்சு வந்துட்டோம் நமக்கு வேண்டி. ஆனால் இன்னைக்கு இரவு நேரத்தில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி, அதுவும் இருட்டுன்னா அப்படி ஒரு இருட்டு, மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டாம், மெதுவாக இந்த கூடை எடுத்துகிட்டு போய் மெதுவாக போங்க அப்படின்னா. இருட்டில் கண்டு தெரியும். அந்த இருட்டிலையும் அவருடைய வயலுக்கு சரியாக போகும். அந்த வயலில் தான் நெல் எடுக்கணும். மாறிய இருட்டில் வேற இடத்துல எடுக்க முடியாது, பாவமாயிருக்கும். அப்போது அவர் நிதானத்தில் அதான் அந்த கண்ணில் வந்து கனவு காணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய தோட்டம் எங்கே இருக்கோ சரியான அந்த வயலுக்கு போய் மெதுவாக போய் அந்த இடத்துல போய் அந்த கூடை எடுத்து வச்சு தொட்டு பார்க்குறாரு. அந்த விதை நெல்லாம் எங்கே வந்து ஒரு வாய்க்கால் பக்கத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கு. அப்போ அந்த கூடை எடுத்து அப்படியே வாரி கொஞ்சமாக அந்த தண்ணி எல்லாத்த கீழே வடிகிற மாதிரி செஞ்சுட்டு அந்த விதை நெல்லை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ இருட்டிலையும் வீட்டுக்கு வந்து அந்த விதை நெல்லை அப்படியே சமைக்க முடியாது. அப்போது சின்ன ஒரு வாழையில் போய் சூடு பண்ணி அதை இடிக்கணும். அதுக்கு மேலே அங்கேருந்து அரிசி எடுக்கணும். அதை இடித்து உரல்ல போட்டு இடிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து மனைவி கொடுக்குறாங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம்.
அப்பா இல்லே இருந்தோமே, ஆனால் இன்னைக்கு இந்த விதனெல்லாம் இவ்வளோ அரிசி கிடைச்சிருச்சேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டாங்க. முதல்ல அரிசி வேணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், சரி அரிசி இருக்கு, சாப்பாடு செஞ்சிடலாம். நம்ம கறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த வேண்டிய ஒரு பொரியல் வேணும், ஒரு குழம்பு வேணும் உங்களுக்கு வேண்டிய. அது என்ன செய்யுது? அப்போ மனைவி சொல்றாங்க, மறக்க வேண்டாம் யாரும், நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னால நம்ம கொல்லை பக்கத்துல கீரை விதைச்சோம் இல்லையா, அது கொஞ்சம் முளைச்சது. ஒவ்வொரு கீரையும் மேலே வந்திருக்கு, 2 கீரையா மேலே வந்திருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அங்க போய் கொஞ்சம் கொல்லை பக்கமா போய் அது கொஞ்சம் கீரை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. கொல்லை பக்கமா போறாரு, ஒரு சின்ன ஒரு வாழை எடுத்துட்டு போய் அந்த கீரை அப்படியே வேரோடு கொடுங்க. அதை எடுத்து அது நல்லா கழுவி கொண்டுட்டு வந்து, இப்போ அரிசி இருக்கு, அது சமைக்கிறதுக்கு கீரை இருக்கு. அப்பா மனசு ரொம்ப தாங்க முடியாத எண்ணம். அடுத்த சிந்தனை போகுது, ஐயா விறகு இல்லையே, மழை வேறு இவ்வளோ பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம தான் மத்தியானம் சாப்பிடவே இல்லை, அதனால எண்ணமே இல்லை, விறகே தேவையில்லை. விறகுல வெளியில் தான் இருக்கு, நம்ம குடிசை வீடு உள்ளே வைக்க முடியாது, வெளியில் வச்சுட்டோம், மழை இல்லை, நம்ம நனைஞ்சு போயிடுச்சு. இப்போ எப்படி விறகு எடுக்கிறது? இப்போ அரிசி வேணுங்கிறது வயலில் எடுத்துட்டு வந்துட்டாங்க, கொல்லப்பட்ட கீரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ 2 பேருந்து பிரயோஜனம் கிடையாது. கேஸ் ஸ்டவ்வாக இருக்கு, எதுவும் ஒன்றுமே இல்லை. அந்த விறகு இருந்தாலே நம்ம இருக்க முடியும், விறகு என்ன பண்ணுறது அப்படிங்கிறோம். இவர் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே மனைவிக்கு தோணுது, சரியா ஏங்க நம்ம கூரை இருந்தாலும் குடிசை தானே உள்ள இருக்கும், முன்னால் இந்த கூரை கொஞ்சம் தள்ளி இருக்கு, சரியா காலையில் மழை முடிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த கூரையை தாங்கிட்டு இருக்க அந்த மூங்கில் இருக்கு பாருங்க, அந்த மூங்கிலை உடைச்சி எடுத்துட்டு வாங்க. அதுதான் ஈரம் இல்லாமல் இருக்கு. வெளியில் இருக்கிற வரையெல்லாம் ஈரமாக இருக்கு. உள்ள இருக்கிற அந்த மூங்கிலை கொஞ்சம் வெட்டி எடுத்து அங்கே இருக்கிற கொஞ்சம் வைக்கோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வாங்க. அதை தான் பற்ற வைக்க முடியும். நீங்கள் வெளியில் போனால் நிறைய கிடைக்காது. அப்படி இருந்தானா இந்த அரிசி இருந்து பிரயோஜனம் கிடையாது, கீரை இருந்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ என்ன பண்ணால் அந்த யாருக்கு தெரியாமனா அங்கே போய் அந்த மூங்கிலை வெட்டி எடுத்துட்டு வர, அதை ஈரம் இல்லாமல் இருக்கு. இப்போ சமைக்கும்போது சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கின்ற இந்த பெண்கள் மனைவிமார்கள் நல்ல எண்ணத்தோடு சமைக்கின்ற பொழுது, நல்ல ஆகாரமாக வருகின்ற பொழுது, அதை யார் உண்ணுகின்றார்களோ, பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அவருடைய எண்ணம் சிறப்பாக. நாம் தீய குணத்தினாலே, தீய எண்ணத்தினாலே, வஞ்சனை உள்ளத்தினாலே செய்கின்ற பொழுது அந்த எண்ணம் அப்படி மாறிவிடும், அந்த உணவை உண்டாம். அப்போ நல்ல எண்ணம் இருந்த காரணத்தினால அரிசி வடித்து சோறு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போது ஒரு கறி மட்டும் இல்லை, அதில் பொரியல் செய்கிறாங்க, அதில் கூட்டு செய்கிறாங்க, அதில் கடையிறாங்க, அதில் குழம்பு செய்கிறாங்க. அப்போ ஒரே கீரையில் 4 விதமாக செய்கிறாங்க. எவ்வளோ திறமை பாருங்க. ஏன்னா நம்ம அறுசுவை உணவாக கொடுத்து பழகிட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த கீரை வச்சு 4 விதமாக சமைச்சு தயார் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் ஆனந்த கண்ணீர் தாங்க முடியாத அளவுக்கு. அப்பா அரிசி சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க, இல்லைன்னா இங்கே கீரை அந்த குழம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, தண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ போய் கூப்பிடுங்க. வெளியில் போய் பார்த்தானா அவர் எங்கே தூங்கிட்டு இருந்தார், ஆளக்கான வந்தவர் இல்லை, சிவனடியாக இருக்காங்க. 2 பேருக்கும் ஆச்சரியம். இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தார், இப்போ தானே பார்த்தோம், பசிக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஐயா கொஞ்ச நேரம் ஐயா கொடுத்தாரன்னு சொன்னா இல்லையா. ஆனால் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. அந்த நேரத்தில் இவரை காணுமே. வெளியில் போய் தேடுறாங்க, மழை எங்கேயும் காணோம். எந்த பக்கம் போயிருக்காரு தேட முடியல, இருட்டு வேற. முன்னால போய் பார்க்குறாங்க 2 பேருமே. ஐயா இறைவா எங்கே இருக்கீங்க, சிவனடியார் எங்கே இருக்கீங்க, எந்த சத்தமும் காணும். 2 பேர் பார்க்குறாங்க. 2 பேர் இவ்வளோ செஞ்சு கூட இந்த மாதிரி சிவனடியாரை பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டோமே. 2 பேர் அப்படியே யோசனை பண்ணிட்டு அந்த சாப்பாடை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஒலி, ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் இவங்க 2 பேர் வெளியே வர்றாங்க, கணவன் மனைவி. மேலே இருந்து அப்படியே ஆகாயத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தோடு ஒரு வாகனத்தில் சிவனும் உமையம்மையும் 2 பேர் அப்படியே கீழே வர்றாங்க. அதை பார்த்த உடனே எல்லாம் உமையூர் வாகனாய்
அந்த அர்த்தநாரீஸ்வரர் சொல்லினா இல்லையா, சிவனும் பார்வதியும் சேர்ந்து வருவதை போல் ஒரு காட்சி. மாறனாரே, இளையான்குடி மாறனாரே, இப்படி ஒரு பக்தியா? இத்தனை நாள் செல்வம் இருக்கின்ற போது கொடுத்தாய், செல்வம் இல்லாமல் நீ சாப்பிடுறதுக்கு பட்டினியா கிடக்கின்ற போது தந்துள்ளாயே, இதை விட ஒரு அன்பு வேறு எது வேண்டும்? வாழ்நாளில் இப்படி ஒரு கணவன் மனைவி நான் பார்த்தது கிடையாது. இவ்வளவு புரிதல், இவ்வளவு நட்பு, இவ்வளவு அன்பு, இதுவே வாழ்க்கையில் போதிக்கும். சிலர் பேர் பணம் இருக்கின்ற பொழுது நான் என்ற தலைகணத்தோடு ஆடுகின்றார்கள், ஆனால் அப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்தீர்கள். இப்போ இல்லை என்றாலும் கூட அந்த நிலை குறையாமல் இருக்கின்றீர்கள். இதுதான் மனிதனுக்கு அழகு. இருக்கும் போது யாரெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ, கொடை செய்கின்றார்களோ, பொருளை தருகின்றார்களோ, அதற்கு வேண்டிய அறம் புண்ணியம் கிடைக்கும். ஆனால் சில பேர் பணம் இருக்கும், எந்த உதவியும் செய்யாமல் இருக்கின்றார்கள். சிலர் இருக்கின்றது, அதற்கு மேல் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சேர்கின்ற புண்ணியம் பின்னால் வரும். எந்த வழியில் வரும் யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால்தான் இருக்கின்ற பொழுதே தானம் செய்து விடுங்கள். சாகும்போது சங்கரா என்றால் எந்த இறைவனும் வரமாட்டான். இப்பொழுது நீ பொருளை வைத்துக் கொண்டு பிறருக்கு தானம் தர்மம் செய்தால் எதிர்காலத்தில் தர்மம் உன்னை தலை காக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட கணவன் மனைவியருக்கு என்னுடைய கருணையும் என்னுடைய ஆசையை வழங்குகிறேன் சொல்லி ரெண்டு பேருமே சிவபெருமான் வருகின்ற சொல்கின்றார். உழவுதான் சிறப்பு தொழில். அந்த உழவு மூலமாக எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, எத்தனை அடியார்களுக்கு போட்டிருக்கீங்க, ஒரு நாள் கூட இல்லைன்னு சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைத்ததுக்கு நீ வாழ்க்கையில் கொடுத்திருக்க வேண்டும், தர்மம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கு மேல் ஒரு ஏழையாக வந்து விட்டாய், பரம ஏழையாக இருக்கின்றாய். ஆனால் எது கஷ்டம் தெரியுங்களா? நல்ல செல்வம் இருந்து எல்லாமே இழுந்து தனியாக பசியாக பட்டினியை வாழ்கின்ற பொழுது மக்கள் நம்மளை பார்க்குறாங்க பாருங்க, அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. அதை அவங்களால ஜீரணிக்க முடியாது. இருந்தாலும் கூட நிலை மாறாமல் இறுதி வரையும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களே, அடியார்கள் செஞ்சாங்க பாருங்க. இந்த உதவியை மறக்க முடியாமல் சிவன் பார்வதி காட்சி கொடுத்து, நீங்கள் இங்கே சொர்க்கத்துக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு யார் உதவி செய்கிறார்கள் என்றால் குபேரன் வருவான். குபேரன் தான் சிறந்தவன். அந்த குபேரனே உங்களுக்கு வேண்டிய உதவி பணிபடையை அந்த குபேரன் செய்வார். ஏன்னா உங்கள் இந்த நிலவுலகத்தில் செய்த இந்த உதவியை, இந்த கொடையை யாராலும் மறக்க முடியாது, தேவர்களால் மறக்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லா அருளை பெற்று புகழை பெற்று நீங்கள் சொர்க்கத்திற்கு வருகின்ற பொழுது இந்த குபேரனை எல்லா தேவர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள், அடியார்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று அவர்கள் வாழ்த்தி மறைந்து விட்டார்கள். அன்று முதல் மீண்டும் செல்வந்தராக மாறி, எல்லாம் கொடையும் கொடுத்து செல்வந்தராக மாறி வர்றவர்களுக்கெல்லாம், மீண்டும் அடையாளர்களுக்கெல்லாம், அந்த பசித்து வந்தவர்களுக்கெல்லாம் அந்த உணவை மீண்டும் தர வேண்டும் என்று சொல்வதற்கு நாங்கள் அந்த சிவபெருமான் காட்சி கொடுத்து அங்கே மறைகின்றார். இப்படி பணம் இருந்தால் என்ன செய்யும், கொடை இருந்தால் என்ன செய்யும், இல்லைன்னா எப்படி செய்யும்? இப்போ அந்த எண்ணம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணத்தை அந்த இளையான்குடி என்ற அந்த திருத்தலத்தில், பரமக்குடி பக்கத்தில் அந்த திருத்தலத்தில் இருந்த அந்த சிறிய ஊர் இன்று பெரிய ஊராக இருக்கின்றது. அந்த திருத்தலத்தில் அந்த அருளை உலக மக்களுக்கெல்லாம் நன்மையை தந்திருக்கின்றார், காட்சி அளித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சிவபானுடைய அருளை பெற்றவர்கள் அந்த இளையான்குடி மாறன் அவர்கள். இதுதான் சிறந்த ஒரு இல்வாழ்க்கை என்பதற்கு ஒரு உதாரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளை வைத்து நம்மால் என்ன முடியுமோ, சரியா, யாவருக்குமா தேவருக்கு பச்சிலை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்படி, யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைத்தானே, எதுவும் கொடுக்கும் இல்லையா, என்னுடைய மனசு கஷ்டப்படாமல் பேசுறது. நம்ம பேசுறது யாருடைய மனசு அது துன்பப்படாமல் இருப்போம். அதுவே மிகப்பெரிய கொடை. நீ கடவுளுக்கு 1000 ரூபாய் வாங்கி மாலை போடணும் இல்லை, இருக்கிற அன்னதானம் செய்யணும்னு இல்லை, யாருடைய மனசு துன்பப்படாம யார் இருக்கிறாங்களோ அதுவே மிக சிறந்த கொடைன்னு சொன்னா பாருங்க. அப்படி பெற வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டு இந்த சனி பிரதோஷ இந்த நாளிலே சக்கத்தவரில் இருந்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் இறைவனுடைய அருளை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்த சிவராஜ்
பசுமதி அம்மா அவர்களுக்கும் தம்பி மூர்த்தி சித்ரா அவர்களுக்கும் சக்கத்தூரில் இருக்கின்ற பெரியோர்கள் சிறியோர்கள் உடைய ஊர் தலைவர் மற்ற எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்காங்க. அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.